தோழிகள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சமையல் வித் சந்திரா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய சின்ன வயசில் என்னோடய ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷுனால் அது இந்த வெண்ணெய் புட்டு தாங்க. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கூட யாராச்சும் செஞ்சு தர மாட்டாங்களான்னு ஏங்கின ஒரு டிஷ்ஷும் கூடங்க. இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. அது ஊறினதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுனால ரெடிமேட் அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஆனால் நீங்கள் ரெடிமேட் அரிசி மாவு இது ப்ராப்பராக பண்ணணுன்னா இட்லி அரிசி இருக்கு இல்லையா, அதை நல்லா ஊற வச்சு நல்லா மைய அரைச்சி சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ நல்லாயிருக்கும். இல்லை அரிசி மாவு எடுக்கிறீங்கன்னா 1 கப்பு அரிசி மாவுக்கு 3-4 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப லிக்விடாக இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். நல்ல லிக்விடாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, கட்டியே இல்லாமல். இப்போ கடலைப்பருப்பு வெந்திருக்கும், அது வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், வெந்துருச்சு, நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த அரிசி மாவு மிக்ஸை அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா திக்காக சேர்த்திங்கன்னா சேர்க்கும் போதே அது கட்டி ஆகிடும், அதனால் நம்ம தண்ணியாகவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. லோ ஃப்ளேம்லேயே கிண்டுங்க, அப்போ தான் நல்லா வெந்து வரும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அப்படியே ஒரு அல்வா டெக்ஸ்சரில் வரும் பாருங்கள். இதனால தான் இதுக்கு வெண்ணெய் புட்டுன்னு பேர் வச்சாங்க போல். பார்க்கும்போது நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்கு இல்லையா. இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லமும் துருவின தேங்காயும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சுக்கு பொடியெலாம் சேர்ப்பாங்க, நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. 2 நிமிஷம் நல்லா இந்த வெள்ளெல்லாம் கரையிற வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சர்வ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இதை சாப்பிட்றதுக்குன்னு தனி மெத்தட் ஒன்று இருக்குங்க. கிணத்துல வச்சு சாப்பிடாம அந்த தேங்காய் துருவின ஓடு இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே இந்த வெண்ணெய் புட்டை போட்டு மேலே துருவின தேங்காவை போட்டு ஒரு ஸ்பூனை வச்சுட்டு உட்காந்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது தாங்க. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றிங்க.